Hi traders, good evening. So today market update நம்ம பார்த்துடலாம். Today option selling உடைய update தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So இன்னைக்கு option selling க்கு பாத்தீங்க அப்படின்னா நேத்து வந்து நம்மளுக்கு entry கிடைச்சிருந்தது. So நம்ம Excel tool யூஸ் பண்ணி நேத்து நம்ம என்ன level of entry யும் target-ம் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நம்ம கொடுத்திருந்த என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 324 வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். நேற்று டியூஸ்டே 17th அன்னைக்கு நேற்று வந்து நம்மளுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆகி டார்கெட் வந்து போகல. ஸோ டார்கெட் போகாதனால நேற்று வந்து நம்ம பொசிஷனில் தான் வந்து வச்சிருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ப்ளஸில் தான் வந்து நேற்று க்ளோஸ் பண்ணியிருந்தோம் பொசிஷனில். ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வரைக்குமே நம்மளுடைய டார்கெட் வந்து ரீச் ஆகல. ஒரு ஆஃப்டர்நூன் போல நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 130 வந்து நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் 130ல வந்து நம்ம புக் பண்ணோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 130ல வந்து நம்ம புக் பண்ணல. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 128ல தான் புக் பண்ணோம். ஸோ நம்ம 130ல வந்து நம்ம ஜிடிடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். பட் ஆனால் நம்மளுக்கு 130ல வந்து மார்க்கெட் வந்து புக் பண்ணி கொடுக்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளே மேனுவலாக பார்த்தீங்கன்னா 128ல மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு லாட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். ஸோ 11,950 rupees போல் நம்ம ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு லாட்டுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஜ் பண்ணியிருந்தோம் 21,650 கான்ட்ராக்டில் புட் சைடில் வந்து மைனஸ் வந்து 698 rupees போல் லாஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் அரௌண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11,950 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்ஜின் வந்து நம்ம கம்மியாக்கிறதுக்காக நம்ம வந்து ஹெட்ஜிங் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆப்ஷன் செல்லிங்க்கு. ஸோ நம்ம சிம்பிளஸ்ட் வேல வித்தவுட் எனி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் எக்ஸல் டூலை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் எஸ்எல் இது எல்லாமே நம்மளோட எக்ஸல் மூலயமா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அதை மட்டுமே வச்சு தான் நம்ம எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல் நம்ம சிம்பிளஸ்ட் வேல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்களும் வந்து லேர்ன் பண்ணணும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட அப்படின்னா நம்ம கிளாஸஸ்மே டீச் பண்ணுறோம். அதோடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா மேத்ஸ் ட்ரேடர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மேத்ஸ் ட்ரேடர்ஸ் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத்ஸ் ட்ரேடர்ஸ்.